மறுபடியும் புதிய ஆபத்துக்குள்ள நம்ம சிக்கி இருக்கிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் சென்னை பகுதிகளில் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நகராம அப்படியே நின்றதுனால நிறைய இடங்கள்ல கனமழை, மிக கனமழை எல்லாம் வந்து கொட்டி தீர்த்தது. இனி வரப்போகிற நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து நம்ம நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் தான் நமக்கு மழை மிக மிக தீவிரமாக இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம தேதிகள் கொடுத்திருக்கிறோம், டிசம்பர் 6 வரைக்கும் உறுதியான மழை பொழிவு இருக்குன்னு. கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சொல்றேன். ஏன்னா எல்லா மாவட்டங்களுமே டிசம்பர் 6 வரைக்கும் இருக்க போறது இல்லை, ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான். அது எந்தெந்த மாவட்டங்கள் டிசம்பர் 6 வரை நீடிக்கும், மற்ற மாவட்டத்தில் எப்போ நமக்கு மழை வாய்ப்புகள் ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏற்கனவே சில மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் மழை ஓய்வு கொடுத்திருக்கு. சில மாவட்டங்கள்லாம் வந்து மழை வருகிறது கிடையாது. ஒரு சில மாவட்டங்கள் ஒரு 50% மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டிருக்கு. அதுல பெரும்பாலும் வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளாகவே நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வானிலை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக மிக தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை கரையை கடந்தாலும் தமிழகத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி வரை தொடர்ந்து மழையானது நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. முதற்கட்டமாக நம்ம இந்த 6ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இன்று அல்லது நாளையே வந்து சில மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பிடும். ஒரு சில மாவட்டங்களில் அதிகபட்சம் இந்த 6ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்கிறதுனால உங்களுக்கு நம்ம அந்த தேதிகள் கொடுத்துருக்கிறோம். ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு 6ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அப்படிங்கிறத முதலாவது பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ரெயின் கோட்டு, அம்பர்லா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், டெலிவிஷன்லாம் நீங்கள் 70% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கீங்க. அதனால் மறக்காமல் மற்றவர்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. நம்ம சேனல் மூலிமா பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட்டு, வேறு யாருக்குமே கிடையாது. இந்த வீடியோ மூலயமா வாங்குறவங்க உங்களுக்குமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். சீக்கிரமாக போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நமக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போக போது, வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க. வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுது. ஏன்னா இந்த டிசம்பர் மாதங்களில் பொறுத்த வரைக்கும் அதி கனமழையானது ரெட் அலர்ட் பொறுத்தவரை கொடுக்கப்பட்டிருந்து. திருவள்ளூர் மற்றும் சென்னை பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுத்த மாதிரி 30 சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை பதிவாகி இருந்தாலும் வரும் நாட்களில் நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக ஒரு தொடர் மழையானது சென்னையில் வந்து கொண்டே தான் இருக்க போகுது. டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் கனமழை, சில நேரங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும். சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை மற்றும் தென் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர், கத்திவாக்கம், ரெட் ஹில்ஸு, ஆவடி, அம்பத்தூர், அதுக்கப்புறம் திருவொற்றியூர், திருவான்மையூர், துரைப்பாக்கம் போன்ற பகுதிகள், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, இது போன்ற பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாகவே நம்ம விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும். காலை முதல் தொடர்ந்து மழை பொழிவும் அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கு. இடைவிடாத மழை வாய்ப்புகளாக இந்த சென்னை உட்பட வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு இயல்பு நிலை திரும்பிடும், கவலையப்படாதீங்க. அதனால் இந்த 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடலோர மாவட்டங்கள் சற்றே கவனம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து உள் மாவட்டங்கள் நம்ம பார்த்தாகணும். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். சில இடங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. வட தமிழக உள் மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் அதிகாலை முதலே கனமழை தீவிரமாக பதிவாச்சு. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம், நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்பும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கியது.
இதே மாதிரியே நமக்கு விட்டு விட்டு மிதமான மழை, கனமழை கண்டிப்பாக இருக்கும். உள் மாவட்டத்தில் அப்படியெல்லாம் நமக்கு மழை மொத்தமாக நின்றாது, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் மட்டும் மழை வந்துட்டு அப்படி நின்று போயிருமா ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரே நாளில் வந்து அப்படி நின்று போயிடாது. விட்டு விட்டு பரவலாக மழை இருக்கும். 6ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில நேரங்களில் மட்டும் மழை பொழிவு அவ்வப்போது வந்து பதிவாகிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாகவே சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பகுதியாக கனமழை கிடைக்கும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள், இங்கே எல்லா பகுதியுமே நமக்கு வந்து பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை, கனமழையாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். அப்போ வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது நமக்கு பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களும் சரி, அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் சரி. டெல்டா மாவட்டத்தில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் பகுதியாக மழை ஒதுக்கி மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பெரும்பாலும் வந்து கனமழையாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். இப்போ டெல்டா மாவட்டங்களையுமே அவ்வப்போது விட்டு விட்டு மழை, நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நிறைய பேர் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் நாள் முழுவதும் கனமழையெல்லாம் கேட்குறீங்க. அது ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் வரணும் ப்ரோ, ஏர்லி மார்னிங்கே எங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் வருமா அப்படிலாம் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை கிடைக்கும், அவ்வளோதான். சில நேரங்கள் அதிகாலையில் கூட இருக்கலாம். சில நேரங்கள் மாலை நேரங்களில் கொஞ்சம் நேரம் மழை வந்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஏன்னா தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்துருச்சு. அதனால இனிமேல் நாள் முழுவதும் நம்ம கனமழை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதியாக வலு குறைந்து கரையை கடந்து விட்டது. இப்போ வந்து எங்களுக்கு நாள் முழுவதும் கனமழை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஓரளவு நம்ம விட்டு விட்டு மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் பகுதியாகவே சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். ஆனால் மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. தொடர்ந்து வங்கக்கடலிருந்து வலுவான வடகிழக்கு பருவக்காற்று வீசுகிறதுனால கடல் காற்று நேரடியாக நிலப்பரப்பை நோக்கி வீசுகிறதுனால சில மேகக்கூட்டங்கள் உருவாகி அவ்வப்போது தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை கொடுக்க போகுது. டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து, தேதி மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் 7ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலையானது திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ 6ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த மழையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2-3 நாள் தான் இந்த மழையெல்லாம். அதுக்கப்புறம் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வெயில் வர ஆரம்பிக்கும். அடுத்த வாரத்திலேருந்து நம்ம வெயில் எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் மாதத்தில் அடுத்த வாரத்திலிருந்து பகல் நேரங்களில் வெயில் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அதனால் தொடர்ந்து இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். மழை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் தொடர்ச்சியாக நமக்கு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்களிலும் கனமழை இடைவிடாமல் பதிவாக போகுது. தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையாக தமிழகத்திலும் இனி வரும் நாட்களில் பதிவாகும். நிறைய பேர் ஸ்வெட்டர், அம்பர்லா, ரெயின் கோட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே உங்களுக்கு 70% டிஸ்கவுண்ட்டில் நம்ம வந்து சேல் கொடுத்துட்டு இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக ஆஃபர் முடியறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஸோ உங்களுக்காகவே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரேட் நம்ம குறைச்சிருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து விலை குறைச்சிட்டோம். நீங்கள் போய் வாங்கி பயன்பெறுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.